ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் அருமையான ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி சென்னை யூடியூப் நேயர்கள் மற்றும் ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிறவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், தேவனுக்காக ஒரு இரு சிலர் அப்படி என்று கணக்கிலே ஒரு 3 குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். இதோ நாட்கள் வருகிறது, அது தாமதிப்பது இல்லை. உன் குடும்பத்திற்கு கர்த்தர் என்ன நல் வார்த்தையை தீர்க்க தீர்க்கமாய் தேவன் என்னென்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ள இன்றைக்கு தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அவர் உன் குடும்பத்தை குறித்து, உன்னை குறித்து, உன் கணவனை குறித்து, உன் மனைவியை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, இவர்களெல்லாம் ஒரு குடும்பம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும், உன் சொந்த குடும்பத்திற்கும், உன் சொந்தக்கார குடும்பத்திற்கும், உன் அண்ணன் குடும்பத்திற்கும், உன் தம்பி குடும்பத்திற்கும், ஏன் ஒருவேளை நீ தனி குடுத்தனம் வந்திருக்கலாம், தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உன் தாய் தகப்பன் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தைகளை தேவன் நிறைவேற்ற போகிறார். நீ மறந்து போயிருக்கலாம். தேவன் சொன்ன வார்த்தைகளை, கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்து முடிப்பார். உன் குடும்பத்தை குறித்து நல்வார்த்தை சொல்லியிருக்கிறாரா, அதை கர்த்தர் அந்த நல்வார்த்தை நிறைவேற்றுவார். உன் சத்துருக்களுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் நியாயம் விசாரிப்பேன் என்று சொன்னாரா, அந்த நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார், அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் குடும்பத்திலே தேவன் நன்மையானவைகளை செய்ய போகிறார். நாட்கள் வருகிறது, அற்புதம் நடக்கப் போகிறது, அதிசயங்கள் நடக்கப் போகிறது, விடுதலை உண்டாகப் போகிறது. உன் பிள்ளைகளுடைய தேவ சமூகத்துக்குள்ளாக சமாதானம் பெரிதாக இருக்க போகிறது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளியுமர கன்றுகளைப் போல இருக்க போகிறார்கள். அந்த பந்தி வீட்டிலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்திலே கொடுக்கப்படுகிற இந்த மன்னாவாகி இந்த பந்தியிலும் உன் பிள்ளைகள், உன் கணவன், உன் மனைவி, நீங்கள் குடும்பமாய் இந்த பந்தியிலே கையிடப் போகிறீர்கள். நாட்கள் வருகிறது, கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். இன்றைக்கு தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், சிந்தித்து பாருங்கள். தேவன் நான் உங்கள் நடுவிலே சொன்ன வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள், அதை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையை, இன்னும் நிறைவேறலை, இன்னும் நடக்கலை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். இன்னும் சொன்ன காலங்கள் கூட தவறி போய்விட்டது, இன்னும் நடக்காமல் இருக்கிறது என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளை, காத்திருக்கும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல, அல்லேலூயா அல்லேலூயா, காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆனால் காத்திருக்கிற நேரங்களிலே சோர்வு இருக்கும், பலவீனமாக இருக்கும். நெடுநாள் காத்திருக்கிறது, சரீரத்தை இழைக்க பண்ண வேண்டினது விரும்பினது வரும்பொழுது அது சீக்கிரமாக வருது, அது ஜீவ விருட்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாக அவர் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர் ஒரு காலமும் அதை மறப்பது கிடையாது. ஆதியாகமம் 28:15 என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. தேங்க்யூ லார்ட். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. நான் அதன் நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். காரியங்கள் நிறைவேறும். காரியத்தை கர்த்தர் நான் வாய்க்க செய்வேன். உனக்கு சொன்ன இந்த மங்களகரமான வார்த்தைகளை நான் அப்படியே உங்கள் குடும்பத்திலே செய்து முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கமாய் பயப்படாதிருங்கள். செபிக்கலாமா? என் அன்பு தேவ பிள்ளையே, கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், விசுவாசமாக என்னோடு கூட செபிங்க. இன்றைக்கு கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஆரோன் குடும்பத்தை, இஸ்ரவேல் குடும்பத்தை நினைவு கூர்ந்த கர்த்தர், ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னை நினைத்து, உன் குடும்பத்தை நினைத்து இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற நாளிலும் கூட தகப்பனே, என் அன்பு குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி சென்னை யூடியூப் குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன்.
பங்காளர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் சபையருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை அன்பாய் அழைத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஊழியத்தின் பாதையிலே பயன்படுத்துகிற ஒவ்வொரு தாசருடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நல் வார்த்தைகள், நல் விசேஷங்களை, மங்களகரமான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பீராக சுவாமி. அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இயேசு ரட்சிக்க அழைக்கிறார். ஊழியத்திற்காக, அடியனுடைய குடும்பத்திற்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, அடியனுக்காக ஆண்டவரே, 2 திருச்சபைகளுக்காக ஆண்டவரே, திருச்சபை மக்களுக்காக, வெளி ஊழியங்களுக்காக செபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்வார்த்தைகள் நிறைவேறட்டும். வார்த்தைகள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நன்றி சுவாமி. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணத்தை செபிக்கிறேன். ஜெபங்கள் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.